இந்த படத்தில் ராதிகா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, உங்கள் அப்பன் குடிச்சிட்டு கூத்தியா வீட்டில் கிடந்தான், நான் தான் பணியாரம் விற்று கல் சுமந்து இந்த வீட்டை உருவாக்கினேன், உங்களை எல்லாரையும் உருவாக்கினேன் அப்படின்னு. இப்படி பல பெண்கள் நம்ம சமூகத்தில் இருக்காங்க. அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு வந்து கஞ்சத்தனமாக தெரியலாம், செலவு பண்ணாத மாதிரி இருக்கலாம், பழைய துணி உடுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்க கஞ்சமாக இருக்கிறதோ, அவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதோ அது அவங்களுக்கானது இல்லை. அந்த குடும்பத்துக்கான ஒரு எம்பவர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். வணக்கம். இன்றைக்கி நாம் மிஸ்டர் ஜிகே மூவிமேனில் பார்க்க போகிற படம் தாய்க்கிழவி. ராதிகா சரத்குமார், சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன், முனிஷ்காந்த் அப்படின்னு ஒரு என்சாம்பிள் காஸ்ட் நடிச்சிருக்கக்கூடிய படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வைபை க்ரியேட் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிஸ்டர் ஜிகே மூவிமேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமாத்தூர் தான் இந்த படத்தோட கதைக்களம். அந்த ஊரில் வசிட்டு இருக்கிறவங்க பவுனுத்தாயி ராதிகா. இவங்களுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. சொத்து பிரச்சனை காரணமாக 3 பசங்களும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க. பொண்ணும் புருஷனை பிரித்து அம்மாவோடவே இருக்காங்க. பவுனுத்தாயோட முக்கியமான பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வட்டிக்கு பணம் கொடுக்கறது. ஊர் முழுக்க இவங்க வட்டிக்கு பணம் கொடுத்து இவங்க அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரூடாக நடந்துக்கக்கூடியவங்க, வார்த்தையிலையும் சரி, சில நேரங்களில் கைகளாலும் சரி. இந்த மாதிரியான சூழலில் ஊரே வந்து அவங்களை கரிச்சு கொட்டுது. யார் யாருக்கோ சாவு வருது, இந்த கிழவிக்கு ஒரு சாவு வராதான்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் அவங்களுக்கு பேரலிசிஸ் அட்டாக் வந்துடுது. ஸோ அம்மா எப்படியும் இறந்துருவாங்கன்னு சொல்லி 3 பசங்களும் அந்த வீட்டுக்கு வராங்க. சாகட்டும், செத்தா நமக்கு தான் சொத்து அப்படின்னு பசங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற டைமில் அவங்களே அந்த அம்மாவை பிழைக்க வைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் ஒன்று வருது. அவங்க பிழைச்சாங்களா, அந்த பசங்களுக்கு சொத்து கிடைச்சதா அப்படிங்கிறத சிரிக்க சிரிக்க சொல்லியிருக்கிற படம் தான் தாய்க்கிழவி. ஒரு படத்துக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸும் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இந்த படம் அதை பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் ஒரு பேக் போனோ அதே மாதிரி அதை டெலிவரி பண்ணியிருக்கக்கூடிய நடிகர்களும் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட முதல் காட்சியில் சில டீட்டெயிலிங் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருது. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளும் நமக்கு காமிக்கப்படும். அந்த வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பேர், இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தம்பதிகளோட பேர் எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுக்கிட்டே வருவாங்க. 2 வீட்டை தவிர. ஒன்று வந்து முனிஷ்காந்த் வீடு. அவர் 40 வயசை கடந்தும் கல்யாணம் ஆகாமல் இருப்பார். அவர் பேர் பென்னி குயிக். தேனி, மதுரை அப்படின்னாலே இந்த பென்னி குயிக் பேர் வந்து காமனானது அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான கேரக்டர் அவருக்கு. எல்லா வீட்லேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் இருக்கும், ஆனால் இந்த வீட்டில் மட்டும் பவுனுத்தாயின்னு அவங்களோட தனி பேர் இருக்கும் அப்படின்னு. அந்த அம்மா தான் அந்த வீடு, சொத்து, அப்புறம் தான் பிள்ளைகள் எல்லாரையுமே கட்டி காப்பாற்றியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு உமன் சென்ட்ரிக்கான ஃபிலிம் இது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த காட்சியே போதுமானதாக இருக்குது. ராதிகா பவுனுத்தாயாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 2 மினிட்ஸ் அவங்கள அதுக்குள்ளே ஏற்றுக்கு கொஞ்சம் மனசு தாங்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்கள வெவ்வேறு கேரக்டர்ஸில் பார்த்து பழகினதால. பட் அந்த 2 நிமிஷம் கழித்து அவங்கள நம்ம அந்த கேரக்டரை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்று தோன்றது என்ன அப்படின்னா, இவங்களை தவிர இதை பெஸ்ட்டாக வேறு யாராலும் டெலிவரி பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு. இன்னொரு காரணம், அவங்களோட நெஜ லைஃப் கேரக்டருமே இதுக்கு எங்கேயோ கொஞ்சம் ஒத்து போகுது அப்படிங்கிறதுனால அது வந்து பயங்கரமாக சூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து முனிஷ்காந்தோட கேரக்டர். 40 வயசு ஆனால் என்னடா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன், ஏன்னா அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு அவர் பேசுகிற இடங்கள், அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இன்னசென்ட் அப்படிங்கிறதும் படத்தோட மிக முக்கியமான ஒரு திருப்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியிலையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிங்கம்புலி ஒரு கமல் ரசிகனா, ஒரு சினிமா ரசிகனா ஒருத்தன் மாறினதுக்கப்புறம் அவன் எந்த அளவுக்கு அது மேலே அப்சஷனாக இருக்கான், நெஜ லைஃப்பை கூட அவனால் தொலைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த கேரக்டர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது அவர் போர்ட்ரே பண்ண விதம், அவருக்குன்னு உண்டான அந்த காமிக்கலான ஸ்டைலில் அவர் டெலிவரி பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக அருள்தாஸ் ஒரு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 50 ரூபா தொலைக்கிற கேரக்டர். இது வந்து படத்தில் பின்னாடி வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு பெரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு மனைவியோட நகைகளை விற்று ஒரு செலவு பண்ணணும்னு முயற்சி பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே அந்த காட்சியை வந்து முன்னாடியே செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாலசரவணன். இந்த படத்தில் எல்லாமே காமிக்கலாக தான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் கூட இதில் இவரை மட்டும் ஸ்பெஷல் மென்ஷன்னு சொல்லலாம். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் மட்டுமே படித்தவர் அந்த குடும்பத்தில் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும், கையிலே கால்குலேட்டரோட சுற்றுறவர், தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த பிஸ்னஸை மீறி அடுத்ததாக தனக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே ஈகோ காரணமாக இறங்கி அதை சரியாக செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியிலும் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை அவர் பெஸ்ட்டாகவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராதிகாவோட பொண்ணாக நடிச்சிருக்கக்கூடிய ரெபேக்காவோட ஆக்டிங்கை குறிப்பிட்டு சொல்லணும். படம் முழுசும் பெரிய டைலாக்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கங்கே சின்ன சின்ன லூஸ் டைலாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் ஒரு படத்தோட எண்டுக்கு முன்னாடி, ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சின்ன சீனில் அவங்க தன்னோட அம்மா பற்றியும் தன்னோட வாழ்க்கை பற்றியும் பேசக்கூடிய அந்த இடம் வந்து பயங்கர டச்சிங்காக இருக்கும். அவங்களுமே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இட்லியின் கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய முத்துக்குமார்,
ராதிகாவோட மருமகள்களாக வர 3 பேர், அப்புறம் பக்கத்து வீட்டிலேயே இருந்துக்கிட்டு ராதிகா கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கிழவி செத்து போகாதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2 இளம்பெண்கள்னு எல்லா காஸ்ட்டுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ராதிகா வட்டி வசூல் பண்ண போகிற காட்சி, சிங்கம்புலி வந்து ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளார கமல் பாட்டாக போட்டு ரஜினி பாட்டு கூட போட மாட்டேன்னு அடம்பிடிக்கக்கூடிய காட்சி, பாலசரவணன் மாலை கட்டுறேங்கிற பேரில் பூவை ஃபெவிகாலில் ஓட்டுற காட்சின்னு படம் முழுசும் ஹிலாரியஸாக சிரிக்கிறதுக்கான எக்கச்சக்கமான காட்சிகள் படம் முழுசும் வரவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் பல கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒரு சிறுகதை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒரு கேரக்டர் சொல்லணும் அப்படின்னா, கருப்புசாமி கோயில் வாசல்லே படுத்திருக்கக்கூடிய ஒரு குடிகாரர் கேரக்டர். அவர் போய் சாமிக்கிட்ட ஒரு முறையீடு வைக்கிறாரு, அது நிறைவேறிடுது. அடுத்த நாளே சாமிக்கிட்ட போய் என்னையா திடீர்னு உனக்கு ரோஷம்லாம் வந்துருச்சுன்னு சாமியை பார்த்து கேட்குறதா இருக்கட்டும். அவருக்கு வந்து சாமியால் தான் வந்து தினமும் 500 ரூபா பணம் கிடைக்குது, சரக்கு கிடைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சாமி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அணையா விளக்க அணையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் பண்ணிக்கிறாரு. அதை சுற்றி ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ட்ராமா இருக்கு இல்லையா, அது மட்டுமே வச்சு ஒரு தனியாக ஒரு சிறுகதையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போலவே இந்த படத்துலையும் 2 பழைய பாடல்கள் ரீயூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 2 இதுவுமே நீங்கள் பார்க்கும்போது அது எப்படி அழகாக அதை பிளெண்ட் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது புரியும். காமெடி மாதிரியே இந்த படத்துக்குள்ளார எமோஷனலான பல காட்சிகள் இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் அது பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாலசரவணன் முதல் முறையாக ஒரு உயிர் பிரியத்தை பார்க்குற காட்சி, அதுக்கப்புறம் பூத்து விட்டு போகிற காட்சியாக இருக்கட்டும், ரெபேக்கா தன் தாயை பற்றியும் தன்னோட வாழ்க்கையை பற்றியும் தன்னோட அண்ணிகள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற காட்சி, கிளைமேக்ஸில் ராதிகா தன்னோட மருமகள்கிட்டையும் மகள்கிட்டையும் பேசக்கூடிய அந்த காட்சின்னு சொல்லலாம். அது காமெடியாகவே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்த ஒரு படத்துக்குள்ளார அந்த எமோஷன்ஸை எவ்வளோ அழகாக பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த 3 காட்சிகள் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். இது 3மே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வசனங்களும் ரொம்பவே நல்லா எழுதப்பட்டிருந்தது. பொழுது மட்டும் இல்லை, பொம்பளையும் போயிட்டா திரும்ப வரமாட்டா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், சாமியில் கூட பணத்தையும் கடவுளையும் அழிக்கக்கூடிய சாமியை பொண்ணாக தானே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற காட்சியாக இருக்கட்டும். சிங்கம்புலி ஒரு இடத்துல வந்து சொல்லுவார், அவருக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறது புரியாது, அப்போ கேட்கும்போது வந்து புரியாத ஒன்றை கேட்கும்போது காது இருந்து கூட நம்ம செவிடாக தானடா இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கட்டும். இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகத்தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அடுத்த வேளை அவனுக்கு சோத்துக்கு வழி இருக்குதுன்னு அர்த்தம். நாம் அவங்கள பார்த்து வந்து இருக்கிறதையும் இழந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல ராதிகா சொல்கிற டைலாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைலாக் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டெம்பரரியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியை வந்து அந்த டைலாக் மூலமாக டைரக்டர் சட்டையர் பண்ணுறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். வழக்கமாக தமிழ் சினிமாவில் ஹீரோ வர்ஷிப் பாட்டு வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த படத்தில் ராதிகாவுக்கும் ஒரு எலிவேட்டடான ஒரு சாங் இருக்குது. அதே நேரம் பவுனுத்தாய்ங்கிற அந்த கேரக்டரை அண்டர்லைன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. கால் முளைச்சி நடந்து வர ஐயனார் இவ, லோக்கல் டானு சுங்குடி சேலை கட்டி வரும் சூப்பர் மேன் இவ அப்படின்னு ஒரு வரி ஒன்று இருக்குது. எப்படி அந்த கேரக்டர் வாழுது அப்படிங்கிறதையும் ராதிகாவுக்கான ஒரு எலிவேஷன் சாங்காகவுமே நம்ம இந்த பாட்டை பார்க்கலாம். அதர்வைஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்தில் வந்து படத்தோட காட்சிகளுக்கு எலிவேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அந்த வகையில் நிவாஸ் கே பிரசன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இந்த படம் வந்து ஒரு காமெடி ட்ரீட்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதோட அடிநாதம் அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய சாமானிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி அவங்களோட உழைப்பினால் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறாங்க, கட்டி எழுப்புறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான். இந்த படத்தை எவ்வளோ வேணால் வழியாக சொல்லியிருக்கலாம், ஆனால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் எமோஷனல் பிளெண்டை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை கொடுத்த விதத்தில் இந்த படத்தோட டைரக்டர் சிவகுமார் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் ராதிகா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, உங்கள் அப்பா குடிச்சிட்டு கூத்தியா வீட்டில் கிடந்தான், நான் தான் பணியாரம் விற்று கல் சுமந்து இந்த வீட்டை உருவாக்கினேன், உங்களை எல்லாரையும் உருவாக்கினேன் அப்படின்னு. இப்படி பல பெண்கள் நம்ம சமூகத்தில் இருக்காங்க. அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு வந்து கஞ்சத்தனமாக தெரியலாம், செலவு பண்ணாத மாதிரி இருக்கலாம், பழைய துணி உடுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், இந்த கிழவி ஏன் வட்டிக்கு அலையுது அப்படின்னு இந்த படத்துலையும் சொல்கிறாங்க. நாமளும் கூட நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க கஞ்சமாக இருக்கிறதோ, அவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதோ அது அவங்களுக்கானது இல்லை, அந்த குடும்பத்துக்கான ஒரு எம்பவர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு வகையில் வந்து இந்த படம் வந்து நிறைய பொலிட்டிக்கலான சில விஷயங்களையும் வந்து பேசுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பெண் விடுதலை. ராதிகா சொல்லுவாங்க தன் பொண்ணுக்கிட்டேயும் தன் மருமகள்கிட்டையும், நீ உன்னால் வாழ முடியும், அதுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக்க, நீ எவனையும் நம்பி இருக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கட்டும். ஒரு 3 சவரன் நகை போட்டால் தான் பொண்ணை வந்து மாப்பிள்ளையோட அனுப்பி வச்சிடலாம். ஆனால் வெறும் 3 சவரனுக்காக உன்னை விட்டவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் மகளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள், புரட்சிகரமான விஷயங்கள் இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் அது பேசப்பட்ட விதத்தில் தான் இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்குன்னு சொல்லலாம். ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கலி கரெக்டஸான ஃபிலிம்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் வந்ததுலேயே இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் கமர்ஷியல் எமோஷனல் என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது, ஒர்க் அவுட் ஆகிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா எந்தெந்த ஆஸ்பெக்டில் இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னும் நிறைய படங்களோட விமர்சனங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே மூவி மேனுடன். வணக்கம்.